நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அறிவூட்டும் வெள்ளி விளக்கே, முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே, அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S. ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரிமணியன், S. ரோசி, M. தனலட்சுமி. நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக அனுபவம் நிகழ்ச்சிகள் கடந்த 4 மாதங்களாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில காரைக்குடியை சார்ந்த அறிவியல் ஆளுமைகள், மருத்துவர்கள், பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், நிறைய கதைகள், இந்த மாதிரி நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சியில காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் ராமலிங்கம் அவர்கள் பேசிய நேர்காணலை நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சியோட பின்னூட்டங்களை தான் நம்ம இனி கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சியோட பின்னூட்டங்களை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியின் சிறு பகுதியை நம்ம கேட்டலாம் நேயர்களே. நானோ டெக்னாலஜி இதோட அறிவியல் தமிழில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் மீனுன் தொழில்நுட்ப அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மிக நுண்ணிய நானோ பொருட்களை ஆராய்வதில் அடிப்படையாக கொண்டதுதான் இந்த நானோ அறிவியல் தொழில்நுட்பம். நானோ என்று சொன்னாலே டிராஃப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். டிராஃப்ட் மீன்ஸ் மிகவும் சிறிய நுண்துகள் என்பதுதான் அதோட அர்த்தமாக உள்ளது. இந்த நானோவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். நானோ என்பது கிட்டத்தட்ட 10⁹ அளவு உள்ள மீட்டர்கள். தட் மீன்ஸ் ஒரு மீட்டரை நாம் கொண்டோமானால் ஒரு மீட்டரை 1 கோடி அளவு நாம் சிறிய துண்டுகளாக கொண்டோமானால் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறிய துகளே இந்த நானோ தொழில்நுட்பம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பேசிய நேர்காணலின் சிறு பகுதியை கேட்டாச்சு. இதனோட தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியின் பின்னூட்டங்களை கேட்கலாம் நேயர்களே. வணக்கம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுபவ நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக
அறிவியல் புலத்தில் உள்ள நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞானி டாக்டர் ஜி ராமலிங்கம் அவர்கள் கலந்துரையாடிய முதல் தொகுதியினை கேட்டறிந்தேன். இந்த கலந்துரையாடலில் நேனோ தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் பேராசிரியர். மிக நுண்ணிய பொருட்களை ஆராய்வது இந்த நானோ தொழில்நுட்பம் என்று விளக்கினார். மிகவும் சிறிய துகள்களை உடைய வடிவிலான பொருட்களை கொண்ட ஒரு அறிவியல் சார்ந்த நுட்பங்களை ஆராய்வதுதான் இந்த நானோ டெக்னாலஜி என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் பேராசிரியர். அதேமாதிரி ஒரு மீட்டரை 1 கோடி அளவில் சிறு சிறு துண்டுகளாக நம்ம எப்படி பிரிக்கிறோமோ அதுதான் ஒரு நானோ டெக்னாலஜி, அதாவது நானோ ஆராய்ச்சி என்றார். நானோ என்பது மிகவும் ஒரு சிறிய வடிவிலான ஒரு முறை என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த நேனோ வசதி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புதிய ஆராய்ச்சி. இது அறிவியலில் வேணால் புதிய ஆராய்ச்சியாக இருக்கலாம். இது தமிழகத்தில் மிகவும் பயன்பாட்டில் உள்ள மிகவும் பழமையான ஒரு ஆராய்ச்சி என்பதை நமக்கு எடுத்துரைத்தார். இது சங்க காலத்தில் இலக்கியங்கள்லையும் இருக்குது. இது மாதிரி சிற்பங்கள், ஓவியங்கள் இதுலேயும் ஒரு சிறப்பாக இந்த நேனோ டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு எடுத்துரைத்தார். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளையும் கூறினார். ஓவியங்கள், அதாவது பண்டைய ஓவியங்களில் கோயில்களில் இருக்கக்கூடிய ஓவியங்களில் இந்த நேனோ டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலில் அந்த வண்ண பூச்சிகள் அனைத்துமே நேனோ டெக்னாலஜியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த நேனோங்கிற அந்த சிறு சிறு துகள்களை வைத்து பண்டைய தமிழ் கோயில்களில் இந்த மாதிரி ஓவியங்களில் பயன்படுத்தியிருக்காங்கிறது இங்கேருந்து தான் இந்த நேனோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. தமிழகத்தில் பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், கோயில்கள்லேயே இந்த இதுக்குண்டான குறிப்புகளாக நமக்கு அறிய முடிகிறது என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார். அதே மாதிரி இந்த நேனோ டெக்னாலஜி உடல் சார்ந்த சில வடிவங்களான நல்லா தெரியும் அப்படிங்கிறது சின்ன சின்ன கூறுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சியை நம்ம மேற்கொள்கிறாங்க. இது எல்லா துறைகளிலுமே பயன்படுகிறது. இந்த ஆராய்ச்சி இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா எல்லா துறைகளுமே இன்றைக்கி எப்படி மெமரி கார்டு சின்ன சின்ன பெரிய பெரிய சைஸில் சின்ன சின்னதாக வந்திருக்கும், அதை விட இன்னும் சின்ன வடிவிலான ஒரு நேனோ வடிவிலான ஒரு ஆற்றலை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது ஒரு சுற்றுச்சூழல் துறை, அறிவியல் சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுகிறது நமக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். நன்றி. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் ஜி ராமலிங்கம் சார் அவர்கள் வழங்கிய நானோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் பத்தி ஃபீட்பேக் நான் இப்போ சொல்றேன். மூத்த குடிமக்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு அறிவியல் பாலமா இந்த நானோ தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முதல்ல நானோ தொழில்நுட்பம் அப்படிங்கிறதே 1 கோடி முறை ஒரு பொருளை பகுத்து பார்க்கும்போது என்ன கிடைக்குமோ அதுதான் ஒரு நானோ துகள் அப்படின்றத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். இதோட பயன்பாடு நம்ம இப்பதான் நானோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது எப்போ பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இது பயன்பாட்டுல இருக்குது. ஆனா அதனுடைய தேவைகள் அது இப்பதான் அதிகமா எல்லாருக்கும் மக்களுக்கு புரிதல் அதிகமா இருக்கு. இந்த நானோ துகள்கள் தான் அப்படின்னு புரிதல் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தியும் சார் சொல்லியிருந்தாங்க. பழங்காலத்துல பண்டைய சர்ச்சுகள்ல இருக்கிற ஓவியங்கள்ல பத்தியும், நம்ம ஊர்லயே இருக்கிற ஆவுடையார் கோயில் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற இன்னமுமே காலத்தால் அழியாத அந்த ஓவியங்கள் அதெல்லாம் நானோ பிக்மெண்டேஷன் பார்ட்டிகல்ஸ் இப்ப நம்மளால அறிவியல் பெயர் குறிக்கப்படுற அந்த காலத்திலே அதை அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போல இருந்தே அது பயன்பாட்டுல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையங்கள்ல இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச பழைய மண்பாண்டங்கள், அந்த ஐஏடுகள், அதுல எல்லாமே கூட கார்பன் நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதா இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கதா சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானோ டெக்னாலஜியோட ஃபவுண்டர் பேஸ் யார் கொடுத்தாங்கன்றதையும் ரிச்சர்ட் ஃபைமன் தான் அவங்க 1950s சொன்னாங்கன்றத சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நமக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நானோன்றதே ரொம்ப ஒரு சிறிய துகள்ன்றது எல்லாருக்கும் ஈஸியா புரியும். ஆனா அதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். பிளஸ் இது இப்போ நம்ம நானோ கார்ஸ்ல, நானோ ட்ரக்ஸாவும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் இதுல எல்லாமே கூட மொபைல் போன்ஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டிவைசஸ்ல கூட இருக்கிற ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ்ல கூட அதிகமான டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண முடியும்ன்றத சார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. யூசிங் த நானோ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐயூவி ட்ரீட்மெண்ட்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஸ்மார்ட் ஃபேப்ரிக்ஸாவும் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சன்ஸ்கிரீன் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ்ல, நம்மளோட ஃபேஸ் பவுடர்ஸ்ல எல்லாம் இந்த நானோ பார்ட்டிகல்ஸை எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதையும், நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல ஃபுல்லா நானோ டெக்னாலஜி உள்ள யூஸ் ஆகுது. மற்றும் ஃபுட் மற்றும்
மற்றும் அக்ரிகல்ச்சர்ல கூட ஸ்மார்ட் சென்சார்ஸ் இதுல கூட நம்ம வந்து நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றோம்னு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கருவிழி சைஸ் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல கூட 1 TB 10 TB டேட்டாஸை கூட நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நானோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணோம்னா அது சாத்தியம் தான். இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு சாத்தியம்ன்றத சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நானோ டெக்னாலஜி வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி, ஃபியூவல் செல்ஸ், இனிமே பெட்ரோல் டீசலே வந்து கம்மி பண்ணிட்டு ஃபுல்லா ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி எப்படி இந்த நானோ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜனை மட்டுமே எரிச்சு எப்படி ஒரு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அது வந்து மாற்று ஒரு எரிபொருளா நம்ம எப்படி கொண்டு வருவோம் யூசிங் த நானோ டெக்னாலஜி. அது வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரிஸ்லயும் ஸ்மார்ட் டிவைசஸ்லயும் எப்படி செல்போன், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ்லாம் கூட இனிமே வரும் காலங்களில் இந்த நானோ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபுல்லா ஒரு பேப்பர் சைஸ்ல கூட வந்துரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. அந்த காலத்துல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ரூம் சைஸ்ல இருக்கும். பழைய கம்ப்யூட்டர்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ரூம் சைஸ்ல இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர், அதோட சர்வர் அதெல்லாமே வந்துட்டு இப்போ வந்து எப்படி பாக்கெட் சைஸ்ல கைக்குள்ள செல்போன் வந்துருச்சோ இது விட இன்னும் இம்ப்ரூவைஸ்ட் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னும் பேப்பர் சைஸ்ல கூட வந்துட்டு நம்மளோட டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நம்ம இஸ்ரோ கூட காமிசாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்துட்டு நானோ சேட்டலைட், அது வந்துட்டு 10 grams தான் இடம் இருக்குமா, அதை வந்துட்டு எப்படி ஒரு ஏரோஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த காமிசாட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணி அவங்க வந்துட்டு இதை எப்படி விண்வெளியில வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. சாரோடைய ரிசர்ச் ஒர்க்கை பத்தி ரொம்ப நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சார் வந்துட்டு கேட்மியம் சிலினைட் நானோ ராட்ஸ் அது வந்து சார் வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சதா வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக பல அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன்ஸ்லாம் அவர் வாங்கியிருக்காரு. ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம். சோலார் செல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபோல்டபிளா ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய சோலார் செல்ஸை வந்து நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியில இருந்து நம்மளோட மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வந்து பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயமா இருக்கு. அதோட சைஸுமே வந்துட்டு ரொம்ப சிறிய சைஸா இருந்தா கூட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இடத்தை எதுவுமே அடைக்காது. பிளஸ் அது ரொம்ப கேரி பண்றதுக்கு ஈஸியா ஃபிளெக்சிபிளா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நானோ டெக்னாலஜி வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்லயும் வந்துட்டு பயோ இமேஜிங் அப்படிங்கிற ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, கேன்சர் தெரப்பிக்கும் வந்துட்டு கேன்சர் செல்ஸ்ல கண்டுபிடிக்கிறது, அதை ட்ரீட் பண்றது, அதுக்கு வந்துட்டு எப்படி நானோ டெக்னாலஜி யூஸ் ஆகுதுன்றத பத்தியும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டே வர வாஷிங் மிஷின், இதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த வாஷிங் மிஷின்ல இருக்கிற ட்ரம்ஸுக்குள்ள வந்துட்டு அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சிறிய நானோ சில்வர் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதுல கோட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அதோட லைஃப் வந்துட்டு இப்ப அதிகமா இருக்கு. பழைய வாஷிங் மிஷின்ஸோட கம்பேர் பண்ணும்போது நியூ டெக்னாலஜில வர வாஷிங் மிஷின்ஸ் வந்துட்டு எப்படி அதோட லைஃப் டைம் அதிகமா 10 to 10 years கிட்ட வருது அப்படின்னா அதுல சில்வர் நானோ பார்ட்டிகிள்ஸ் கோட் பண்ணிருக்கிறதுதான்ற ஒரு புதிய தகவல். அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க கூடிய ஒரு முக்கியமான தகவல் சார் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நானோ டெக்னாலஜி தற்சமயம் வந்து எந்த துறைகள் எடுத்தாலும் சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி, பாட்னி எல்லா ஃபீல்டுலயும் வந்துட்டு இப்போ நானோ டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு. ஸோ டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ் பவுடர்ல, காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ்ல இருந்து, ஸ்மார்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து, மற்றும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிவி, இந்த மாதிரிலாம் எது எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து இன்க்ளூட் ஆயிட்டு தான் இருக்கு நம்ம டே டு டே லைஃப்ல. நம்மளோட அதுவும் டிராவல் ஆயிட்டே இருக்கு. பட் நமக்கு தெரியாம நம்மள அறியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ அதை சார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுல இருந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி சார். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அனுபவம் நிகழ்ச்சி. அனுபவம் நிகழ்ச்சியில காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் நானோ அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் உதவி பேராசிரியர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பேசிய நேர்காணலின் சிறு பகுதியையும் நேயர்கள் வழங்கிய பின்னூட்டங்களையுமே நம்ம கேட்டாச்சு. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி மாதிரியே பல பின்னூட்டங்கள் இனிவரும் நிகழ்ச்சியில ஒளிபரப்பு செய்யப்படும். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரியே பின்னூட்டங்கள் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா comradio@alagappauniversity.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். நன்றி நேயர்களே.